ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எதுவுமே போடாமல் தான் மீன் கறி எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி எடுத்துருக்க மீன் நல்லா சதை வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மீன் தான் அன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே பண்ணுறதுக்கு வந்து ஈஸி. தேங்காய் அரைச்சி போடணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. உடனே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாடியே நம்ம வந்து இந்த மீன் கறி வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மீனோட முட்டை தான். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மண் சட்டியில் போட்டுடலாம். உங்களுக்கு மண் சட்டி போட வேண்டாம்னா நார்மல் சட்டியில் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மசாலா வந்து போட்டுக்கிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி போட்டுவிடுங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இந்த வத்தல் பொடி வந்து ரொம்பவே உரைக்கும், அதனால தான் நான் கம்மியாக வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் வத்தல் பொடி. இதையும் போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். அது அங்கே தனியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 25 சின்ன உள்ளி லைட்டாக வந்து அரைச்சி போட்டிருக்கேன். இது போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம். நீங்கள் சின்ன உள்ளி இல்லாட்டி பெரிய உள்ளி கூட ஒரு உள்ளியை வந்து லைட்டாக வந்து அரைச்சி இந்த மாதிரி போட்டு விடுங்க. ரொம்ப அரைப்படக்கூடாது. இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகா அதையும் லைட்டாக வந்து கீறி போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடலாம். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சி போடுறதெல்லாம் போகிறதில்ல, இவ்வளோ தான். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால தான். இப்போ எல்லாமே போட்டுட்டு இதை நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, நல்ல மணமாக இருக்கும், அதனால தான். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வந்து மீன் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு கொதிக்கும் போது லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும், அதனால தான். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துடுங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றி இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து நார்மலாகவே நல்லா சாஃப்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து மீன் கறி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.